Hello viewers, welcome to Landry Max. So இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம 8th standard 4th chapter exercise 4.2 நோட first Roman that is fill in the blanks பார்க்குறோம். இந்த எக்ஸசைஸ்க்கான இன்ட்ரடக்ஷனுக்கான வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம 2 பார்ட்டாக போஸ்ட் பண்ணியாச்சு. மேபி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா அந்த 2 லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு தென் இதை கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் இது எல்லாமே இன்ட்ரடக்ஷன் கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சது, ஃபார்ம்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தால் தான் சம்ஸ் பார்க்குறதுக்கு ஈஸி அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பிகாஸ் ஈவன் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டேஷே கூட வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்ன ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் டைரக்ட் ஆன்சர் தான் இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன், ஃபஸ்ட்டு கொஸ்டினே பார்த்திங்கன்னா. ஓகேங்களா? ஸோ தட் என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபில்லப் லாஸ் ஆர் கெயின் பர்சன்டேஜ் இஸ் ஆல்வேஸ் கால்குலேட்டட் ஆன் த டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாஸாக இருந்தாலும் சரி, கெயினாக இருந்தாலும் சரி, அதனுடைய பர்சன்டேஜ் எப்போவுமே எதை பொறுத்து தான் அமையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காஸ்ட் ப்ரைஸை பொறுத்து தான் அமையும். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்ன ஒரு கான்செப்ட்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது ஒரு 1000 ருபீஸ்க்கு ஒரு பொருளை வாங்கி 1010க்கு விற்றா என்ன நடக்கும், இல்லை 100 ருபீஸ்க்கு வாங்கி அதை 110 ருபீஸ்க்கு விற்றுருந்தா என்ன நடக்கும் அப்படின்றது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, இப்போ கெயினாக இருந்தாலும் லாஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே சிபியை பொறுத்து தான் அமையுன்றதை வச்சு தான் அதுக்கான ஃபார்முலாவே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100னும், சிமிலர்லி லாஸ் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா லாஸ் பை சிபி இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே சிபியை பொறுத்து தான் அமையும். ஓகேங்களா? ஸோ தட் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ஆன்சர். இது வெறும்னு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ வாட் இஸ் ஆன்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். A mobile phone is sold for rupees 8,400 at a gain of 20%. The cost price of the mobile phone is dash. அதாவது ஒரு மொபைல் ஃபோனோட சேல்ஸ் ரேட், சோல்டுனா என்னது விற்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, எவ்வளோக்கு விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8,400 ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. தென் அதில் கெயின் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20% கெயின் கிடச்சிருக்கு. அப்போ அதனோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரைஸும் கெயினும் கொடுத்துட்டாங்க. கிவன் கான்செப்ட் எப்போயுமே நம்ம வேர்ட் ப்ராப்ளம்ஸ்னால் கிவன் எழுதுவோம் இல்லைங்களா, ஸோ தட் கிவன் எழுதிருங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் எ மொபைல் ஃபோன் இஸ் ஈக்குவல் டு rupees 8,400, தென் கெயின் வந்து பார்த்திங்கன்னா 20%. ஸோ இது ரெண்டும் தெரியும் போது நம்ம ஒரு 4 ஃபார்முலா படிச்சிருப்போம். அது கூட நான் ஒரு மெமரி பண்ணாமல் மனசில் நிற்கிற மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட நல்லது. இல்லை உங்களுக்கு அதெல்லாம் புரியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் நீங்கள் இந்த ஃபார்முலாவை பைகாட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? பிகாஸ் இப்போது இது வந்து நம்ம டைரக்ட் மெத்தட் படி போட்டோம்னா கொஞ்சம் சம் எக்ஸஸாக போகும், அதாவது ஸ்டெப்ஸு பெருசாக போகிற மாதிரி இருக்கும். அதுவே இப்போ இந்த ஃபார்முலா மெத்தட் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக முடியும், ஒர்க் அவுட் பண்ணுற வேலை கம்மியாகும். அதுதான் விஷயம். ஸோ தட் அந்த 4 ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதில் இப்போ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்றது நம்ம கிவனை பொறுத்து செலக்ட் பண்ணணும். இப்போ எப்போயுமே எஸ்பி கொடுத்துட்டு சிபி கேட்குறாங்க அப்படின்னா சிபினோட ஃபார்முலா தான் நமக்கு தேவைன்றது புரியுது. அதே மாதிரி கெயின் கொடுத்துருக்கும் போது 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா? அதுவே லாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 100 - லாஸ் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு சிபி கொடுத்துருந்தாங்கன்னா, சிபி கேட்டிருந்தாங்கன்னா எஸ்பியால் மல்டிப்ளை பண்ணணும். அது ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். அதே மாதிரி ப்ராஃபிட் பர்சன்டேஜாக இருந்ததுன்னா ப்ளஸ் பண்ணணும். அது ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சி ஃபஸ்ட் ஆல்ஃபபெட் ஏபிசிடியில் அப்படின்றதுனால 100 நியூமரேட்டரில் வரணும்னு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, அதன்படி இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாவை பைகாட் பண்ணாமலே கூட டேரெக்டாக எழுத முடியும். அதாவது அந்த ரேஷியோ என்னவாக இருக்கணும்னா 100/100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்ட்டு எஸ்பி. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம அப்படியே கொடுத்துருக்கிறது ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். இங்கே 100/100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜினுடைய வேல்யூன்றதுனால 20%ன்னு அகைன் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணக்கூடாது. டேரெக்டாக அப்படியே அந்த வேல்யூ மட்டும்தான் நீங்கள் எடுத்து எழுதணும். தட் இஸ் 20 மட்டும்தான் எழுதணும். மறுபடியும் பர்சன்டேஜ்னு போட்டுட்டு பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணுறேன் பை 100 போடுறேன்னு ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்தினுடைய கான்செப்டே ப்ராஃபிட் பர்சன்டேஜை அப்படியே வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 8,400. ஓகேவா? ஸோ 100/120 இன்ட்டு 8,400 தட் இஸ் இப்போ இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக 12 டேபிள்ஸில் பண்ணலாம். ஸோ 12 டேபிள்ஸில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 0 ரெடியூஸ் பண்ணிக்கலாங்களா, இந்த 0வை ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். தென் 12 டேபிள்ஸில் இது 1 டைம்ஸ், இங்கே 84ல் 7 டைம்ஸ் வரும். தென் பக்கத்தில் ஒரு 0 இருக்குது, அப்போ 70 வரும் இல்லைங்களா. தென் 70 × 100 இஸ் 7,000. ஸோ எவ்வளோ ருபீஸ் வந்து
இந்த கேன்சலேஷன் ஒர்க் எல்லாமே எப்போயுமே பென்சிலில் போட்டுக்கோங்க. நான் பல தடவை அதை சொல்லியிருப்பேன். பிகாஸ் அப்படியே எல்லாத்தையும் பெனில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலான் போது கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதனால் ஓகேங்களா. ஸோ 70 into 100 is ₹7,000. ஸோ இதுதான் அந்த மொபைல் ஃபோனோட சிபி. ஓகே. ஸோ இதே மாடல் தான் நெக்ஸ்ட் சம். பட் வந்து அதில் பார்த்தீங்கன்னா இதில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க, பட் அதில் லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன பண்ணணும்னு கவனிங்க. Third sum, an article is sold for ₹555 at a loss of 7.5%. இது 7/1/2ன்றது mixed fraction. ஸோ 7.5% லாஸ்க்கு விற்றுருக்காங்க. த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் இஸ் டேஷ். இது செகண்ட் லைனில் கட் ஆகிருக்கு, அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இது மிக்சட் ஃப்ராக்ஷன். 7/1/2% அப்படின்றது லாஸ். ஓகேங்களா. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஆர்டிக்கல் அப்படின்னா இங்கே புக்ஸை மட்டும் ரெஃபர் பண்ணதில்லை, ஜென்ரலாக எந்த திங்காக இருந்தாலுமே ஆர்டிக்கல்னு கொடுக்கறது இதில் மேக்ஸில் அதை ஜென்ரலாக கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ தட் அது என்ன பொருளுன்றதை மென்ஷன் பண்ணல. அதை வந்து எவ்வளோ ரேட்டுக்கு விற்றுருக்காங்கன்னா ₹555 விற்றுருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ அதே மாதிரி தான் காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க, இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா லாஸ் பர்சன்டேஜ். அது ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், மற்றபடி எல்லாமே அதே கான்செப்ட் தான். இங்கேயும் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு தான் காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ கிவன் ஆஸ் யூஷுவல் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் இஸ் ஈக்குவல் டு எடுத்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி லாஸ் வந்து 7.5%. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நம்ம சிபிக்கான ஃபார்முலா என்னது, 100/100 லாஸ் பர்சன்டேஜாக இருந்தால் மைனஸ் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்டூ செல்லிங் ப்ரைஸ். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம இப்போது அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு முன்னாடி இன்னொரு வேல்யூ இங்கே பண்ணிக்கோங்க. தட் இஸ் இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனை 7/1/2ன்னு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இந்த ஹோல் நம்பரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சரோட நியூமரேட்டர் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா. தட் இஸ் 7 into 2 + 1 இல்லைங்களா by 2. 7 2s are 14. Then 14 + 1 is 15. ஸோ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் அப்படி நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனாக வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ இதில் 7/1/2 கன்வெர்ட் பண்ண நமக்கு என்ன வரும், 15/2%. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸு. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே 15/2 எப்படி வந்ததுன்னு யோசிக்காதீங்க. இதுதான் நான் ஃபஸ்ட்டே சிம்பிளிஃபை பண்ணி இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். மிக்சட் ஃப்ராக்ஷன்லேருந்து இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணிட்டேன். தட் இஸ் 100/100 - 15/2 இன்டூ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 555. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் ஒன்றும் நமக்கு இந்த சம பொறுத்த வரைக்கும் ஒர்க் கிடையாது. டினாமினேட்டர் கேர்ஃபுல்லாக கவனிங்க. 100 - 15/2ன்னும் போது டேரெக்டாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணக்கூடாது. இது வந்து எல்சிஎம் எடுக்கணும். பிகாஸ் மைனஸில் இருக்குது இல்லைங்களா, அப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கணும். அதே மாதிரி இங்கே டினாமினேட்டரில் 100க்கு கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ எப்போவுமே 1 வந்து டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அனதர் டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை எல்சிஎம்னு டேரெக்டாக எடுத்துக்கும். ஸோ இங்கே எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ இப்போது இந்த 2வை யூஸ் பண்ணி, இந்த எல்சிஎம்கான 2வை யூஸ் பண்ணி நம்ம இதை டேரெக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்போம். எப்போ வந்து டினாமினேட்டர் 1 இருக்கோ அப்போ நம்ம டேரெக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தட் அப்போ 100 × 2 இங்கே என்ன வரும், 200. இந்த இடத்த எல்சிஎம்கான ஒர்க்கு நீங்கள் வேணால் இங்கே எல்சிஎம் நம்ம இங்கே எடுக்கிறோன்றதுக்கு ஜஸ்ட்டு ரஃப் ஒர்க்கில் எல்சிஎம் இஸ் 2 அப்படின்னு எழுதிக்கிட்டா கூட உங்களுக்கு அப்புறமா ரெஃபர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ 200 100 × 2 200 -15/2. ஓகேங்களா. ஸோ இன்ட்டு 555. அண்ட் தென் இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இங்கே 100/200ல் 15 போச்சுன்னா 185ங்களா. ஸோ இந்த ஸ்டெப் இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நான் இங்கே சிங்கிள் ஸ்டெப்பில் போட்டிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்றது சொல்கிறேன். தட் இஸ் இங்கே என்ன வரும், 185/2ன்னு இருக்கும் இல்லைங்களா. பட் டிவிஷன் இஸ் த இன்வர்ஸ் ஆப்ரேஷன் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னும் போது இந்த டிவைடட் பை 2 என்னவா மாறும்னா இன்ட்டு 2/1ன்னு தலைகீழ மாறும் இல்லைங்களா. ஸோ இதை தான் நான் இங்கே டேரெக்டாக அப்ளை பண்ணியிருப்பேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கவனிங்க. 100/185 டினாமினேட்டரில் இருக்கும். இந்த டினாமினேட்டரில் இருக்க 2 நியூமரேட்டருக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஸோ இன்ட்டு 2 மேலே போயிருக்கும், இன்ட்டு 555. தென் இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியது தான்ப்பா. தட் இஸ் 100 × 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 200. தென் 185ல் டேரெக்டாக 3 டைம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 555 வரும். எப்போவுமே HCFல சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருப்பேன். நான் ரிப்பீட்டடாக பல தடவை சொல்லியிருப்பேன் இந்த கான்செப்டை. ஸோ 185 டேபிள்ஸ்லேயே இந்த 555 வர்றதுனால நான் டேரெக்டாக 185 டேபிள்ஸ்லேயே பண்ணியிருக்கேன்.
அப்படி இல்லை நீங்கள் சிம்பிளாக வேணுனாலும் 5 டேபிள்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஈவன் எப்படி பண்ணிங்கனாலும் ஃபைனலாக 3 டேபிள்ஸில் ரெடியூஸ் ஆகிற மாதிரி தான் வேல்யூ வரும். ஸோ டேரெக்டாக இப்படியே பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 into 3 வருது. ஸோ 200 into 3 is ₹600. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஃபார் சிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்க்கு ₹600 அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் 1 மார்க்கில் டேஷஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் எந்த அளவுக்கு இதில் கான்செப்டை புரிஞ்சு நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் சிம்ப்ளிஃபை பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ தட் இதெல்லாம் நீங்கள் காப்பி பண்ணும்போது டேரெக்டாக ஆன்சர் மட்டும் எழுதிக்கிட்டுமான்ற அந்த மென்டாலிட்டியே உங்களுக்கு வரக்கூடாது. கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி போடுறது தான் நல்ல பழக்கம். பிகாஸ் எப்போவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸசைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லா சம்ஸுமே இன்னும் ஒரு 2 சம்ஸ் இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் இதுவே வீடியோ கொஞ்சம் லென்த்தராக இருக்குது. ஸோ மேபி எதுவும் டவுட் இருந்ததுன்னா அதை நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.